Greetings and blessings to you from Global Harvest Assembly. We pray that this message will ignite a passion for Jesus Christ in your heart and encourage you to live out your faith boldly. May you encounter God's love and grace in a powerful way today. Christ so important? ஏன் இந்த உயிர்த்தெழுதலும் இயேசுவும் முக்கியமாக காணப்படுகிறார்? Because those who deny that he rose from the dead அவர் உயிர்த்தெழுதலை என்று மறுதலிக்கிறவர்கள் believe that he did live on earth once upon a time. என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால் ஒரு நாள் இந்த பூமியிலே அவர் ஜீவித்தார். But they only believe that Jesus was just a prophet or a good teacher. அவர் எப்படி விசுவாசித்தார்கள் என்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியும் நல்ல போதகர் என்று விசுவாசித்தார்கள். But unless we believe that he rose from the dead, that's all he is to us. ஆனால் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்காவிட்டால் அந்த காரியம் மட்டுமே அவருக்கு நமக்கு. But Romans tells us that Jesus was declared to be the Son of God with power according to the Spirit of holiness by the resurrection from the dead. ரோமர் புத்தகம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரன் என்று வல்லமையாக வெளிப்படுத்தப்பட்டது அவர் பரிசுத்த ஆவியானவர் மரணத்திலே இந்த உயிரோடு எழுப்பினதினாலே. So his resurrection proved that he is not just the son of man, the son of Joseph, but also the son of God. உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்றால் இவர் மனுஷகுமாரனும் யோசேப்பினுடைய குமாரன் மட்டுமல்ல தேவன் குமாரனும் ஆமாம். So how was the power of his resurrection demonstrated on earth? அது எப்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டது? Right from the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்திலே இருந்து it says, and with great power the apostles gave witness to his resurrection and great grace was upon them. பலத்த வல்லமையோடு அப்போஸ்தலர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பெரிய கிரியைகளோடு வெளிப்படுத்தினாராம். So the power of the resurrection is demonstrated through the power of God. ஆகையால் உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. Miracles. அற்புதங்கள் demonstrate that Jesus is alive. இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறது. Amen. He's not just alive, but he died and rose again. ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல அவர் மரித்தார் ஆனாலும் உயிரோடு எழும்பினார். And because he is alive, he has a name that is above all names. அவர் உயிரோடு இருக்கிறதினால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொண்டிருக்கிறார். Acts 2 says, whoever calls on the name of him of the Lord shall be saved. சொல்லப்பட்டபடியாக யார் அவர் நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். It's not that whoever is holy enough shall be saved or whoever is good enough, but whoever calls on the name of Jesus. பரிசுத்தமா இருக்கிறதினாலே இல்ல நன்மையாக இருக்கிறதினாலே ரட்சிக்கப்படுவார்கள் அல்ல யார் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மாற்றுமே ரட்சிக்கப்படுவார்கள். See, only Jesus can save us. None of us can be good enough to be saved. We need the blood of Jesus. நம்மளே நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்மளுடைய எந்த நற்கிரியைகளும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். And so the disciples asked Jesus, what must we do to do the works of God? சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட காரியங்கள் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? And maybe they wanted to know what to do to demonstrate Jesus that you died and that you rose from the dead. இப்படி கேட்டிருக்கலாம், இயேசுவே நீ உயிரோடு எழும்பினீரே இதை காண்பிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். And Jesus said, this is the work of God, that you believe in him whom he sent. இயேசு சொன்னார் இதுதான் தேவனுடைய கிரிகள் என்னதென்றால் அவர் அனுப்பினவர்களை நீங்க விசுவாசிக்க வேண்டும். Because with the heart we believe, with our mouth we confess. இந்த இருதயத்திலிருந்து விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்கிறோம். So because we believe that Jesus is healer, we can confess and speak healing to the sick. இயேசு சுகமளிக்கிறவராக இருக்கிறதினாலே வியாதியஸ்தர்கள் மத்தியிலே நம்ம சுகத்தை நம்ம அறிக்கை செய்ய முடியும். You know, Jesus read from Isaiah and he said, the Spirit of the Lord is upon us to proclaim good news to the poor in spirit. ஏசாயா புத்தகத்தை வாசிக்கும்போது இயேசு சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்னை அபிஷேகித்திருக்கிறார். To preach healing to the brokenhearted. உடைந்த இருதயத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. So thank God that he died and rose again. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்தார். That the punishment we deserved he took upon himself. நமக்கு உண்டாக வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவரே ஏற்றுக்கொண்டார். So this morning I want to focus on one of the celebrations that the Jews, the Israelites celebrate, that prophesied of the timing of Jesus' death and resurrection. இந்த காலையிலும் கூட இஸ்ரவேல் தேச ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசனமாக கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். You know that the day when Jesus was sacrificed, இயேசு சிலுவையிலே அடிக்கிற அந்த நாளிலே was the anniversary when
the lamb was sacrificed in the house when the Israelites were delivered from Egypt. அது எந்த நாள் என்றால் எகிப்து தேசத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வெளியாகுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த நாள். So this whole Easter resurrection weekend really happened in history on the same time when the Israelites were set free from Egypt. ஆக இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டரை கொண்டாடுகிற இது சரித்திரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற அந்த நாட்களை நாம் கொண்டாடுகிறோம். In Exodus chapter 12 verse 3, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். this is when God was going to deliver his people out of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிற ஒரு நேரத்திலே வந்திருக்கிறார்கள். And you know that the God's people were slaves in Egypt. இந்த தேவனுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக வாழ்ந்த நாட்கள். They were in bondage, they were in fear, they had nothing much, they were in lack. அவங்க ஒன்றுமில்லாதபடிக்கு பயத்திலே கட்டுகள் இருந்த இந்த சூழ்நிலையிலே. And 400 years earlier was prophesied that they would be set free. 400 வருஷத்துக்கு முன்பாக இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. So we know God raised Moses. நமக்கு தெரியும் தேவன் மோசேயை எழுப்பி He gave him an encounter with the burning bush. அந்த எரிகிற அந்த முள்செடி மத்தியிலே ஒரு தரிசனத்தை காண செய்தார். God demonstrated his power to Pharaoh to release his people. பார்வோன் மத்தியிலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தன் ஜனங்களை விடுவிக்க And I think all of us are familiar with the plagues. இந்த 10 வாதைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். But each time Pharaoh's heart was so hardened. ஒவ்வொரு நேரமும் பார்வோனுடைய இருதயம் கடுமையாக காணப்பட்டது. So the last plague was the death of the firstborn. கடைசியாக வந்த வாதை என்னவென்றால் முதல் பிறான பிள்ளைகள் மரித்தது. The firstborn in every Egyptian house, whether man or animal, was to be killed. இந்த முதல் பிறான பிள்ளைகள் அது எகிப்தியருடைய வீட்டாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், இவர்கள் மரிக்க போகிறார்கள். But the Lord gave instructions on how he was going to protect his own people. ஆனா இந்த தன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால் This was going to be the final plague that Pharaoh would release God's people to leave Egypt. இது பார்வோன் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கக்கூடிய கடைசியுடைய வாதையாக காணப்படுகிறது. So in Exodus 12:3 the instruction was given that on the 10th day of the month every man shall take for himself a lamb according to the house of his father, a lamb for every house. இந்த யாத்திராகமம் 12:3 சொல்லப்படுகிறது இந்த மாசத்திலே 10ஆம் நாள் ஒவ்வொரு வீட்டால உள்ள ஒவ்வொரு தலைவர்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆட்டை எடுக்க வேண்டும் என்று. So one lamb per household. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. And if the household was too small, they were to share it with their neighbor. அந்த வீடு சின்ன குடும்பமாக இருக்கும் என்றால் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். And they had to sacrifice the lamb. அந்த ஆடுகளை பலி செலுத்தி. In Exodus 12:7 it says they were to take some of the blood and put it on the sides of the door and the top of the door. யாத்திராகமம் 12:7 சொல்லுகிறது அந்த இரத்தத்தை எடுத்து அந்த வீட்டின் வாசல்ல மேலேகளும் சிதலையும் அவங்க தேய்க்க வேண்டும் என்று. So every family would take a lamb, they would sacrifice this lamb, and they would take some of the blood and sprinkle it on each side of the door and the top of the door. ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து அந்த வீட்டு வாசலில் அவங்க தேய்க்க வேண்டும். Okay, outside the door, not inside, on the outside of the door. வீட்டு வெளியே உள்ளுக்கு. And Exodus 12:13 says, the blood will be a sign for you on the houses where you are, and when I see the blood, I will pass over you. No destructive plague will touch you when I strike Egypt. இந்த 12:13 சொல்லுகிறது இந்த இரத்தமானது உங்க வீட்டிலே ஒரு அடையாளமாக காணப்படும். நான் உங்களை கடந்து வரும் பொழுது இந்த இரத்தத்தை பார்க்கும்போது நான் உங்களை கடந்து செல்வேன். எந்த வாதையும் உங்க வீட்டுக்கு வராது என்று. Now imagine you are facing the door of the house. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம அந்த வீட்டின் கதவில் இல்லை நம்ம முதல்ல நின்று பார்க்கிறோம். Blood has been sprinkled on each side of the door and the top of the door. அந்த இரத்தமானது மேலேயும் பக்கத்து ரெண்டு இடத்திலும் அது தடவப்பட்டு இருக்கிறது. And I wonder whether the blood was sprinkled on the top would be dripping down to the floor. நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மேலே தடவப்பட்ட அந்த இரத்தம் சொட்டு சொட்டாக கீழே விழுந்து கொண்டிருக்குமா? But that picture of the blood on each side, the top and possibly the drip down, was a picture of the crucified Christ. அகில அந்த படமானது மேலே உள்ள இரத்தமும் அந்த சிந்தி கொண்டிருக்கிற இரத்தமும் அந்த ரெண்டு இடத்திலும் இருக்கிற இரத்தமும் சிலுவையிலே இயேசு அடித்து சிந்துகிற இரத்தம். Because it's like each side of the door was where his hands were nailed. இந்த ரெண்டு இருக்கிற அந்த இரத்தமானது அவருடைய கரங்கள். The top of the door was where the crown of thorns was placed on his head. அந்த மேலானத பார்க்கும்போது அந்த தலையில வைக்க முள்முடி காணப்படுகிறது. So it was like a picture, a prophetic picture of the cross. அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த சிலுவையை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். Why on the
door though? ஏன் அந்த கதவின் வாசலில் காணப்பட In John வேண்டும்? chapter 10 verse 7, Jesus said, "Most assuredly I say to you, I am the door of the sheep." யோவான் 10:7 இயேசு சொல்கிறார், மெய்யாகவே சொல்கிறேன், நானே கதவாக வாசலாக காணப்படுகிறேன். John 10:9, Jesus says, "I am the door. If anyone enters by me, he will be saved and will go in and out and find pasture." 9வது வசனத்தில் சொல்கிறார், நான் கதவாக இருக்கிறதுனால என்னை கடந்து போகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், நல்ல மேய்ச்சலுக்குள்ளே இளைப்பாறுவான். So each house was a prophetic picture of his sheepfold, his sheep pen. அங்க ஒவ்வொரு வீடும் என்ன காண்பிக்கிறது என்றால் தீர்க்க தரிசனமாக அவருடைய வாசலும் அவருடைய மேய்ச்சலுமாக காண்பிக்கிறது. And he said, those who go through the door are not thieves. You know, a robber doesn't go through the door, they break in by some other way. இந்த கதவை கடந்து போகிறவர்கள் திருடர்கள் வாசலோடு வரமாட்டார்கள், வேற வழிகளை பார்த்து வருவார்கள். But here's the power of this picture. இந்த படத்தோடைய வல்லமை என்ன என்றால், There had to be a lamb per house. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும். The lamb had to be sacrificed with the blood of the door. இந்த ஆடானது பலி செலுத்தி ரத்தமானது அந்த வீட்டு வாசலில் And only those who were inside their father's house would be saved from death, the firstborn. அந்த தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் மட்டுமே அந்த மரணத்துக்கு தப்பிக்க முடியும். Because the lamb took the place of the firstborn that would be killed. ஏனென்றால் அந்த மரிக்க வேண்டிய அந்த முதல் பேரான பிள்ளைகளுடைய பலியானது இந்த ஆட்டுக்குட்டி மேல But வந்து. the picture of the house is very important. இந்த வீட்டின் படத்தை பார்க்கும்போது இது முக்கியமாக காணப்படுகிறது. Because I wonder, you know, in my creative imagination, I wonder if some of the family didn't want to be in the house. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள நபர்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் என்று I தீர்மானித்தேன். wonder if any naughty child would say, "Papa, put some blood on my head and let me run around." இல்ல கொஞ்சம் சுட்டியான பிள்ளை ரத்தத்தை ஏன் மேல வைங்க, நான் வீட்டை சுத்தி ஓட போறேன்னு I சொல்லி. want to see what happens when all the firstborn dies everywhere else. இந்த முதல் பேரான பிள்ளைகள் மரிக்கும் போது என்ன நடக்கிறதுன்னு பார்க்க போகிறேன் என்று சொல்லியிருந்தார். You see, the protection was not with the blood on their heads, but in the context of family in the house. இந்த பாதுகாப்பானது ரத்தம் தலையில சேர்க்கிறது அல்ல, இந்த குடும்பத்தோடு இணைந்து இருக்கிற ஐக்கியத்திலே Now காணப்படுகிறது. here's the amazing thing. This is a picture of heaven because Jesus said, "I go to my Father's house to prepare a place for you." இது ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, பரலோகத்தின் படத்தை பார்க்கிறோம். இயேசு சொன்னார், நான் என் தகப்பனோட வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை Now who is in the Father's house? The Lamb upon the throne. யாரின் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறார்? அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி. And no one can go to the Father in heaven except they go through Christ, the door of his sheep. யாரும் இந்த தகப்பன் இடத்திலே போக முடியாது, ஆனாலும் இந்த ரத்தமாக பலி செலுத்தப்பட்ட குமாரன் மூலமாக மட்டும்தான். So even the 12 tribes of Egypt, of Israel, could not escape the house because they could have said, "But Papa, we're all children of Abraham. Why must I be in your house? Can't I just roam around as a child of Abraham?" They had to go to their father's house. And Jesus said, "I will build my church." இந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் கூட இவங்கள் இந்த காரியத்துக்கு தப்பித்துக் கொள்ளும். நாங்கள் அபராதமுடைய பிள்ளைகள், நாங்கள் அப்படியாக நடக்க முடியாத, போக முடியாது, இல்ல அந்த வீட்டோடைய காத்திருக்க And வேண்டும். we see this picture of the blood in the door even in the house of Rahab when Jericho was destroyed. இந்த வாசலின் கதவை பார்த்தாலும் இந்த ரஹாப் அந்த ஜெரிகோவில் இருக்கிற அந்த கதைகளை நம்ம கொஞ்சம் சிந்திக்க முடியும். Only those who were in the house of Rahab would be saved when the walls of Jericho were destroyed. அந்த எரிகோ மதில் விழுகிற அந்த நாளில் இந்த ராகாபோட வீட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட And முடியும். instead of blood, there was a red cloth that was hung outside her window to tell everybody, to tell the army not to touch those in the house. அங்க ரத்தத்தை பார்க்கலும் அங்க ஒரு சிவப்பு துணியானது கட்டி இருக்கப்பட்டது. அங்க ராணுவம் வரும்போது இந்த வீட்டை மட்டும் நீங்கள் அழிக்காதபடி இருங்கள் என்று ஒரு அடையாளத்துக்கு. And just as the blood could not be sprinkled on individuals to leave the house, neither could the cloth be cut into small pieces and tied around their wrists and say, "Go where you want." ரத்தமானது ஒவ்வொரு மனுஷன் மேலும் தெளித்து வீட்டை விட்டு போகலாம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு, அதே போல இந்த துணியை ஒரு வெட்டி கரத்துல வைத்து நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் என்று சொல்ல முடியாது. And this is why the Lord's Prayer begins with, "Our Father," not "my Father." அதனால தான் தேவனுடைய ஜெபம் சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது, என் தகப்பன் அல்ல. That the word family did not begin with Adam and Eve and their children. இந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைகளில் ஆரம்பிக்கப்படவில்லை. In Ephesians chapter 3, எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே verse 14, 14வது வசனத்திலே Paul is praying and writing this prayer to the church in Ephesus. பவுல் ஜெபித்து எழுதுகிறார். And Paul says, "For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom the whole family in heaven and on earth is named." அசல இந்த நோக்கத்துக்காக பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் மேலே முழங்கால படி வைக்கிறேன், வானத்திலும் பூமியிலும்
ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்பட்ட குடும்பத்தை சொல்லுகிறார். So heaven is not just a kingdom, it's also a family. It's the house of the Father. பரலோகமானது ராஜ்யம் மாத்திரமல்ல, அதுவும் குடும்பம் தான். So Jesus taught us to pray, your kingdom come, your will be done on earth as it is in heaven. அதான் இயேசு சொன்னார், ராஜ்யம் வரட்டும், பரலோகத்தில் இருக்கிற சித்தத்தை போல பூலோகத்திலும் செய்யும். But he also said, I will build my church. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். How? எப்படி? On earth as in heaven. What's in heaven? Father's house. பரலோகத்தில் இருக்கிறது போல பூமியிலும். பரலோகம் என்றால் தகப்பனுடைய வீடு. And that's why that's the picture of heaven. இது பரலோகத்துடைய ஒரு படமாக நாம் பார்க்கிறோம். So the only way to life, eternal life, is through Christ, who's the only door. அகல் நித்திய ஜீவனுக்கு நாம் போக வேண்டும் என்றால் கதுவாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. In John 14, Jesus said, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. யோவான் 14:6 சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினை போக முடியாது. So the Passover blood, why we call it Passover? Because Jesus passed over to protect the house so that the angel of death would not touch the firstborn. அகைன் இந்த பஸ்கா பண்டிகையின் ரத்தம், ஏன் பஸ்கா பண்டிகை என்று சொல்கிறோம்? இயேசுவின் மரணம் வந்து பிசாசு நம்மை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டது. And Romans 6 tells us the wages of sin is death, but the gift of God is eternal life. ரோமர் 6:23 சொல்கிறது, மரணத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவன் கொடுத்த ஈவோ நித்திய ஜீவன். But not only in the old covenant, not only with the children of Israel. இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல. In Acts 16, the disciples said, believe in the Lord Jesus Christ and you will be saved, you and your household. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது இந்த சீஷர்கள் சொன்னாங்க, நீ இயேசுவை விசுவாசி, நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று. Remember Zacchaeus, who was too short to see Jesus, he climbed up a tree and Jesus invited himself to his house. Said, Zacchaeus, I'm coming to your house. இந்த சகேஷை குறித்து அறிந்திருக்கவன் குள்ளமாக இருந்ததினாலே அவன் பார்க்குவதற்கு இயேசுவை சந்திக்க போனான். இயேசு சொன்னார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே இருப்பேன். And because the father of the house believed, what did Jesus say? Truly I say to you, salvation has come to this house. அந்த வீட்டின் தகப்பனார் விசுவாசித்ததினாலே அவர் சொன்னார், மெய்யாகவே ரட்சிப்பு இந்த வீட்டிலே வந்திருக்கிறது. What happened when the Philippian jailer believed, when Paul and Silas were set free from their chains? இந்த பவுலும் சீலாசும் இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க போகும்போது இந்த பிலிப்பில் இருக்கிற அந்த ராணுவர் இயேசுவை விசுவாசித்தார். He was about to kill himself, thinking that all the prisoners had fled, but Paul says, no, we are here. And what did Paul say? Believe in the Lord Jesus Christ and you will be saved, you and your household. அவர் தன்னை தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அந்த நேரத்தில் பவுல் சொன்னார், இயேசுவை விசுவாசி, நீனும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Now we don't know how the world is going to end. இந்த உலகம், right, we know it's not going to be a flood. நம்மளுக்கு தெரியும் இந்த உலகம் எப்படி முடிய போகிறது என்று. But Jesus did say in Luke 17, ஆனா இயேசு சொன்னார் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே, the days when the Son of Man returns will be like the days of Noah and Lot. மனுஷகுமாரன் வரும் பொழுது நோவாவின் காலத்தை போல இருக்குமா? People will be marrying, giving in marriage, doing business, life will be as usual. வாழ்க்கை எப்பொழுதும் நடக்கிறது போல திருமணம் இப்படியாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கும். And like the days of Noah, bam, suddenly the flood came. இந்த நோவாவின் காலத்தை போல சட்டுதியாக இந்த வெள்ளம் வரப்போகும். Now who was saved? யாரு ரட்சிக்கப்பட்டார்? Not 8 random individuals. ஒவ்வொரு குடும்பத்தாரின் அல்ல, one family in the house of Noah. ஒரு குடும்பம் மட்டுமே, நோவாவின் குடும்பத்தார். Before the fire fell on Sodom and Gomorrah, இந்த சோதோம் குமாராவை அக்கினி அழிக்கும் முன்பாக Jesus said it will be like the days of Lot. இயேசு சொன்னார் இந்த லோத்தின் காலத்தை போல இருக்கும் என்று. Who was saved in Lot's household? At the end of the day, only his daughters and himself. யார் இந்த லோத்தின் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட லோத்துடைய குடும்பம் மாத்திரமே தான் மீட்கப்பட்டார். His wife could have been, his sons-in-law could have been, but they did not believe. அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவருடைய மருமகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் நம்பாதபடி போனார்கள். Now the focus of the house is not by flesh and blood, but through faith in Jesus. அங்கே அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது மாம்சத்தின் அல்ல, இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிற குடும்பத்தை. How many of you know that Abraham only had one blood child, Isaac, but he had a huge household? Those he had born, those who were born in his house, his servants, they were the house of Abraham. They all had to be circumcised. ஆபிரகாமுக்கு பெரிய குடும்பம் இருந்தது, நான் ரத்தத்திலே வந்த உடன்படிக்கை என்றால் ஈசாக்கு மாத்திரம்தான். So this picture, the Passover, is a prophetic picture of our salvation and what heaven is like and what the purpose of the church is. Again, the பஸ்கா பண்டிகையின் படத்தை பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம ரட்சிப்பும் சபையின் காரியத்தை குறித்து சொல்லுகிறது. But it's not enough to be set free, to be saved by, that now all our sins are forgiven, we are saved, hallelujah. But guess what happened? விடுவித்தது மற்றும் போதாது, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது மட்டுமல்ல. You all know the story that Israelites did not die because they were murdered by Egypt.
but they died by their own hearts in the wilderness. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் மரிக்காதபடி போனாலும் வனாந்தரத்திலே போகும்போது மரித்தார்களே. They were not killed by external factors but by the attitude of their hearts. வெளியிருந்த சூழ்நிலையில் அவங்க மரிக்கவில்லை, உள்ளத்திலே இருந்து வந்த அந்த காரியங்கள் அவங்க மரிக்க செய்தது. They died in unbelief. அவங்க அவிசுவாசத்தினாலே மரித்து போனார்கள். Despite the amazing power of God demonstrated, அவ்வளவு பெரிய தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்தோம். they saw the 10 plagues. 10 வார்த்தையும் They பார்த்தோம். saw God's hand protecting them. தேவனுடைய கரங்கள் அவங்களை They saw பாதுகாத்தது. God divide and part the Red Sea. இந்த சிவப்பு சமுத்திரத்தை தேவன் இரண்டாக பிரிந்ததை They பார்த்தோம். saw the wheels of the chariots fall off and the waters cover the armies of Pharaoh. இந்த எகிப்து தேசத்தின் ராணுவத்தை அந்த பெருகான அந்த வெள்ளங்கள் மூடிந்து பார்த்தோம். Their shoes never wore off. அவங்களுடைய போட்டிருந்த அந்த சிலுப்பரு கூட அது ஒன்று இல்லாதபடி The supernatural fresh bread from heaven. The manna, supernatural அவங்களுக்கு bread. சாப்பாடாக மன்னா கொடுக்கப்பட்டது. But were they thankful? ஆனால் நன்றி உள்ள இருதயத்தோடு இருந்தார்கள். Did they believe? விசுவாசித்தார்கள். Despite all that power, all it took was 10 men to say that the giants are too big, and they believed the unbelievers. No, we cannot take the promised land. It's impossible. இவ்வளவு வல்லமையை பார்த்தும் இந்த பெரிய மனுஷர்களை பார்த்து நம்மளால முடியாது என்று சொன்னார்கள் 10 பேர். Can you imagine you've experienced so much power and you don't believe that God can give you the promised land? இவ்வளவு வல்லமையை பார்த்தும் தேவன் இந்த வாக்குத்தத்தம் பண்ண காரியத்தை கொடுக்க முடியும் என்று நம்பவில்லை. Surely God could take care of Pharaoh and Egypt and the armies of Egypt. Surely he can take care of the giants. பார்வோனையும் அவனுடைய ராணுவத்தையும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்றால் இந்த ராட்சகரையும் தேவன் பார்த்துக் கொள்ள But முடியும். so quickly they forgot what God had done. ஆனால் சீக்கிரமாக தேவன் செய்த காரியத்தை மறந்து And guess what? போனார்கள். When you forget what God has done, you start to be a grumbler and a complainer. என்னதென்றால் தேவன் செய்த காரியத்தை நம்ம மறக்க ஆரம்பிப்போம் என்றால் And நம்ம குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம். rather than being thankful for the goodness of God and begin to complain, we miss the food of Egypt. தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டு எகிப்து தேசத்தில் உள்ள உணவை குறித்து we had such good food. எகிப்துல நல்ல உணவு இருந்தது. But what cost? They were slaves. ஆனா என்ன கொடுக்கப்பட்டது? அடிமையாக இருந்தார்கள். So it's not enough to be set free from sin, the power of sin. ஆக பாவத்தின் வல்லமையில விடுதலை பட்டால் மட்டும் போதாது. Jesus, the Passover lamb, paid the price for our sin. இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா பண்டிகையில் ஆடாகிய நம்மளுடைய பாவத்துக்கு பலி But we need to செலுத்தினார். be delivered from the practice of sin. ஆனாலும் பாவத்தை செய்கிற அந்த காரியத்திலிருந்து And this is what the விடுவிக்கப்பட Israelites had to do by removing, they had to do it in such a rush that the Israelites celebrate. Jesus said there's a feast called the Feast of Unleavened Bread. இது புளிப்பில்லாத அப்பம் என்ற ஒரு பண்டிகை அவங்க செய்ய வேண்டும். அவங்க சீக்கிரமாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும். And because it takes time, leaven, another word for leaven is yeast. இந்த புளிப்பில்லாத பண்டம், இந்த புளிப்பின் சொல்லும்போது ஈசன சொல்றது புளிப்பு தான். It makes the bread rise. புளிப்பு அப்பதுக்கு அந்த புளிப்பு. And it takes time for the bread to rise. இந்த அப்பம் பெருக வேண்டும் என்றால் அந்த புளிப்பை போடும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். In Exodus 12:39, யாத்திராகமம் 12:39 it says they baked unleavened cakes of dough. இந்த அந்த புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை அவங்க செய்து, It says, and it was not leavened because they were driven out of Egypt and could not wait. அது இன்னும் புளிக்கவில்லை என்றால் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க சடுதியாக வெளியாக வேண்டும். So there was no time to wait for the bread to rise. They had to leave quickly with unleavened bread. அங்கே இந்த மாவு புளித்து வருவதற்கு அவங்க நேரம் இல்லை, சீக்கிரமாக வெளியாக வேண்டும். And for the most part, leaven represents sin. அங்கே பொதுவாகவே இந்த புளிப்பு உள்ள காரியத்தை சொல்லும்போது பாவத்துக்கு இது இணைக்கப்படுகிறது. That's why traditionally the communion bread is unleavened. It's not normal bread. It's without yeast. நம்ம பொதுவாக எடுக்கிற இந்த அப்பமானது அந்த பண்டிகை இந்த கம்யூனியன் அப்பமானது அது புளிப்பில்லாத அப்பம். It's interesting that Jesus refers to this leaven in the Gospel of Mark. இயேசு கிறிஸ்து இந்த புளிப்பின் காரியத்தை சொல்லும்போது இந்த சுவிசேஷத்தில் அவர் என்ன சொன்னார்? He tells his disciples in Mark 8, beware of the leaven of the Pharisees and the leaven of Herod. மார்க் 8:15 சொன்னாரு, பரிசேயர்களுடைய புளிப்புள்ள காரியத்துக்கு நீங்க கவனமாக இருங்கள் என்று. What's he talking about? இதை குறித்து ஐயா சொல்லுகிறார். In 1 Corinthians 5, it says, let us keep the feast not with the old leaven or with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. 1 கொரிந்தியர் 5:8 அவர் சொல்லுகிறார், இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுவோம், ஆனாலும் புளிப்புள்ள இந்த தேவையான அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு உள்ளத்திலிருந்து சத்தியமும் மெய்யான காரியத்திலே நாம் கொண்டாட வேண்டும் என்று. So this practice, it's one thing to be free, that Jesus paid the price for our sin, but do we know how to work out our salvation with fear and trembling? இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பலி செலுத்தினார்.
ஆனால் தொடர்ந்து இந்த பாவத்தின் காரியத்தை செய்யாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். That's why Jesus said, if anyone wants to come after me and follow me, let him deny himself, take up his cross, and then follow me. அது இயேசு சொன்னார், யார் யார் என்னை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவன் தன்னை மறுதலித்து சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும். And to take up the cross means to crucify the desires of our flesh. சிலுவையை சுமக்கிறது என்ற பொருள் என்றால் நம்மளுடைய இருதயத்தின் மாம்சத்தின் ஆசையை சிலுவையிலே அடிக்கிறது. And that really begins by the way we think, by our mind, the leaven. அது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம சிந்திக்கிற காரியங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். Because Romans 12 says we can only be transformed according to the renewing of our minds. இந்த ரோமர் 12 சொல்கிறது நம்ம மறுரூபமாகுவோம் எங்கே என்றால் நம்ம சிந்தனை புதுப்பிக்கும் பொழுது. It is written that as a man thinks, so is he. எழுதப்பட்டு இருக்கிறது, மனுஷன் சிந்திக்கிறதை போல அவன் ஜீவிக்கிறான். So what is the leaven of the Pharisees and the leaven of Herod? அது ஏரோது என்னும் பரிசேயர் சொல்லுகிற இந்த புளிப்புள்ள மாவு என்னது? The leaven of Pharisees is the religious spirit. இந்த பரிசேயர் இந்த புளிப்பு சொல்லும்போது இது மதத்துக்கு ஏற்ற காரியம். And the leaven of Herod is the political spirit. இந்த ஏரோது என்று சொல்லுகிற காரியம் என்று இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட காரியம். And you know what they both have in common? இவங்களுக்கு என்ன இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் The spirit of murder. கொலை செய்யக்கூடிய ஒரு ஆவி. Remember how Herod had all the males under 2 killed because he didn't know where baby Jesus was? ஏரோதின் காலத்துல 2 வயசு கீழ இருந்த குழந்தைகளை அவர் சாவடித்தான். The spirit of religion had Jesus executed because of envy and jealousy. இந்த மதத்தின் ஆவியானது போராமையினால இயேசுவை அவங்க சிலுவையிலே See, the அறைந்தார். leaven of Herod is the desire for power and control at all costs. இந்த ஏரோதுடைய இந்த புளிப்பு என்ன சொல்கிறது என்றால் ஒரு வல்லமை வேண்டும், பிறரை நாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வல்லமை. And the leaven of Pharisees speaks about the religious spirit, also wanting control. இந்த பரிசேயருடைய இந்த புளிப்பை சொல்லும்போது ஜனங்களை தன் கீழே வைத்து மதத்திலே நடத்த வேண்டும். It's control by using or misusing the letter of the law, the scripture. இது நடத்துகிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள்? தேவன் எழுதின வசனத்தை தவறாக பயன்படுத்தி ஜனங்களை அடிமையத்தில் And நடத்துகிறார். Jesus was warning the disciples, beware of the leaven of the Pharisees, and beware of the way you think. இயேசு ஜனங்களை குறித்து சொன்ன கவனமாக இருங்கள், நீங்க சிந்திக்கிறது குறித்து கவனமாக That is இருங்கள். the leaven of malice and wickedness. ஏன்னா இந்த புளிப்பு தான் ஒரு தீமையான பாவமான காரியங்கள். So you need to crucify the flesh so that you have the unleavened bread of sincerity and truth. Walk in sincerity and truth. நம்மை சிலுவையிலே நம்மை அடிக்கும் பொழுது சத்தியத்திலே நடத்துவதற்கு இது கிருபை தருகிறது. And that is why we are reminded to do this every time we have communion. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் இந்த ராப்போஜனை எடுக்கும் பொழுது நம்மளை இதை நினைவு கூறும்படியாக சொல்லப்பட்டது. Galatians 6 says, but God forbid that I should boast except in the cross of our Lord Jesus Christ. கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, தேவன் ஒன்றிலே மட்டுமே நம்ம மேன்மை பாராட்ட விரும்புகிறார், கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேற ஒன்றிலும் அல்ல. Whom the world has been crucified to me and I to the world. கிறிஸ்துவின் சிலுவையிலே உலகமானது நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையிலே What does அறையப்பட்டிருக்கிறேன். the Apostle Paul mean by this? The world has been crucified to me and I to the world. பவுல் இதை எதை சொல்லுகிறார்? உலகமும் நானும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். Basically, Paul is saying the world is dead to me and I'm dead to the world. அவர் சொல்ல உலகம் எனக்கு மறிக்கப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு When the மறிக்கப்பட்டிருக்கிறேன். world is dead to me means the world has no more attraction or power to pull me to உலகம் எனக்கு மறிக்கப்பட்டிருக்கிற சொல்லும்போது உலகம் என்னை இழுக்கக்கூடிய சக்தி இல்லாததாய் காணப்படுகிறது. And so we are not attracted to the world and the world is not attracted to us. நம்ம உலகத்துக்கு இழுக்கப்படவில்லை, உலகம் நம்மளை இழுக்க முடியவில்லை. You know, I've heard stories of certain men of God in, I think, was it John Wesley or one of those famous men of God, that even their presence in a train brought conviction to those around. இந்த பிரபலமான ஒரு தெய்வ மனுஷன், எனக்கு தெரியல ஜான் வெஸ்லியா யார் என்று தெரியல, இந்த ரயில் வண்டியில போயிருக்கும் போது அவங்க இருந்த அந்த பிரசனமே ஜனங்களை பாவத்தின் உணர்வை செய்யும். God's spirit was so strong upon them that it impacted those who were close to them. தேவனுடைய ஆவியானவர் அவங்க மேலே அதிகமாக இருந்தனாலே சுத்தி இருக்கிற ஜனங்க மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு But வந்தார். what's the opposite? ஆனா அதுக்கு மாறாக என்ன நடக்குது என்றால், It's like when you walk in certain parts of cities around the world, தேசத்துல இருக்கிற சில பட்டணத்திலே நம்ம நடந்து போகும் பொழுது you have prostitutes trying to sell themselves, and many times they will go and grab and pull men. சில இடத்திலே விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் மனிதன் நடந்து போகும்போது கரங்களை பிடித்து இழுப்பார்கள். Maybe they're not attracted, but there's nothing that keeps them away. But like I mentioned earlier, when the Spirit of God rests upon them, they dare not do that. They probably come under conviction. Stay far away. That's the holy man of God. I'm not going to go touch him. அது சொன்னதை போல தேவனுடைய பிரசன்னம் சுத்தி இருக்கிற ஜனங்களை உணர்த்த பண்ணதை போல ஜனங்கள் கிட்ட போக பயந்தார்கள், இது பரிசுத்தமான தெய்வ மனுஷன் என்று. So
So we need to live our lives each day, denying ourselves, taking up our cross and following Him. ஒவ்வொரு நாளும் நம்மை மறுதலித்து அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம ஜீவிக்க வேண்டும். And lastly, Resurrection Day. கடைசியாக இந்த உயிர்த்தெழுந்தின் நாள். That was called the festival, the feast of the first fruits. இந்த நாளை சொல்லும் பொழுது இது முதல் கனியாகிய பண்டிகை என்று சொல்வார்கள். See, every year there were two harvests, a small harvest, the first fruits in this time, in March period, and then the final harvest at the end of the year around September, October. ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு அறுவடை காணப்படும். சிறிதாக ஒரு அறுவடை இந்த மார்ச் மாதத்திலே காணப்படும். பெரிய அறுவடை நவம்பர் மாதம். The main thing is the seeds were planted at the same time, but certain seeds would sprout first and faster than the rest. ஆச்சரியம் என்ன என்றால் விதையானது ஒரே நேரத்தில் தான் விதைக்கப்படும். சில விதைகள் சீக்கிரமாக வளர்ந்து விடும். And these would rise, these stalks of wheat would be taller than the others. இந்த சடுதியாக வளர்ந்த மரம் மித்ததோட பார்க்கிலும் உயரமாக இருக்கும். And the amazing thing about seeds and wheat is it's a prophetic picture of Christ in the body. இந்த விதையும் இந்த வீட்டின் சொல்லுகிற இந்த காரியம் என்றால் நம்மளுடைய சரீரத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசனமான காரியங்கள். It is written that if you don't plant or bury a seed, it remains by itself. It abides alone. ஒன்று நினைக்க வேண்டும், நம்மளுடைய விதையை விதைக்காவிட்டால் அந்த விதை ஒன்றுமில்லாதபடி தனியாக தான். But when you bury that seed or put it under the ground, a harvest comes up. அந்த விதையை விதைக்கும் போது மண்ணில் வைக்கும் போது அறுவடை கடந்து வருகிறது. So like that seed, Jesus was buried. அந்த விதையை போல இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டார். But guess what? The fact that he rose from the dead, that is the first fruits of those who shall rise. அவர் உயிர்த்தெழுந்ததை போல முதல் உயிர்த்தெழுந்ததை போல பிறர் அவருக்கு அடுத்து ஜனங்கள் உயிர்த்தெழுந்தார். I just want to read a few verses of what happened when Jesus died. இயேசு மரிக்கும்போது என்ன நடந்ததுன்னு சில காரியத்தை வாசிக்க போகிறேன். We think that nothing really, most of us think of, okay, Jesus died, he was put in the tomb, but listen to what actually happened. Matthew 27 verse 50. It says, Jesus cried out with a loud voice and yielded up his spirit. Verse 51, then the veil of the temple was torn in two from top to bottom. The earth quaked, the rocks were split. Now this is amazing. Verse 52, graves were opened and many bodies of the saints who had fallen asleep were raised. Verse 53, and coming out of the graves after his resurrection, they went into the holy city and appeared to many. Now can you imagine, Jesus dies and all the dead people in Christ are. It's like, I wonder if Hollywood got the idea of zombies from this. I don't know, I don't know whether they were covered in grave clothes. They probably weren't so surprised because it happened to Lazarus. But imagine the impact of his death. And so, even almost immediately, we had the first fruits of those raised from the dead. And verse 54 says, so when the centurion and those with him were guarding Jesus, saw the earthquake and the things that happened, they feared greatly, saying, truly this was the Son of God. That is all right. மத்திய 27:50-54 இயேசு மரிக்கும்போது நடந்த காரியம் என்ன என்றால் அந்த ஆலயத்தின் திறவு அந்த கேட்டுன்னு பார்த்தீங்களா, அது ரெண்டாக பிறந்தது. நிலநடுக்கம் நடந்தது. தமிழ் பைபிள் வாசிங்க. 27:5-54 சீக்கிரமாக வாசிக்கலாம். இல்லையா? Thanks. So the good news is Jesus' resurrection from the dead is like the down payment or deposit that we too shall rise from the dead. The dead in Christ shall rise. And that like the harvest, there was going to be a final harvest of God's people that will be gathered at the end of the age. லட்சியம் என்றால் இயேசு மரணத்தை உயிர்த்தெழுந்தது முதல் காரியமாக காணப்படுகிறது. கடைசி அறுவடை வரும்போது மரித்தோர் யாவரும் ஒரு நாள் உயிரோடு வரப்போகிறார்கள். But to be part of that harvest, you first have to believe that He's the only way.
அந்த அறுவடையிலே நம்மளும் பங்காளியாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். And we know that, especially in Asia where there are lots of Hindus, accepting Jesus is no problem as one of many other ways. ஆசியா கண்டத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாக இயேசு தேவன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு சகையமாக காணப்படுகிற அவரும் ஒரு தேவன் என்று எண்ணுகிறார்கள். But there's only one door, he's the only door. ஆனால் அவர் மாத்திரம் தான் தேவனாக இருக்கிறார். Jesus said, no one can come to my father's house except they come through me. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் யாருமே என் தகப்பனோட வீட்டுக்கு வர முடியாது. And just as he's preparing this, what did Jesus say? I go to prepare a place for you in my father's house. So என்னோட தகப்பனோட வீட்டில போயிட்டு உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். Isn't that amazing? Because we all know that Joseph was a carpenter. ஒரு ஆச்சரியம் இல்லையா, யோசேப்பு ஒரு தச்சனாக காணப்பட்டார். And so it was normal at that time for the sons to be an apprentice and to learn alongside with their father. அந்த நாட்களிலே பிள்ளைகள் தகப்பன் கற்றுக்கொண்ட அதே தச்சனுடைய வேலைகளை கற்றுக்கொண்டு இவர்கள் செய்ய வேண்டும். So Jesus was a builder by trade. இயேசு ஒரு காரியத்தை கட்டுகிறவர். And before he went in Matthew 16, he says, I will build my church. அவர் சொன்னார், நானும் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். So what kind of church is he building? இப்படிப்பட்ட ஒரு சபையை அவர் கட்டுகிறார். On earth as it is in heaven. Father's house in heaven, Father's house on earth. பரலோகத்திலே தகப்பனுடைய வீடு இருக்கிறதே போல பூமியிலும் தகப்பனுடைய வீட்டை கட்டுகிறார். And one day he started with a man called Abraham, whose name means father of many nations. அதுதான் முதலாவது ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை வைத்து அவர் ஆரம்பித்தார். ஆபிரகாம் என்ன பொருள்? But he's talking about the spiritual head of the house. Rahab was not a man or a father, but she believed. She was a pioneer, and those who believed the Lord through her word became part of that family. ராகா ஒரு தகப்பன் அல்ல, ஆனால் அவரோட சொன்ன காரியத்தை விசுவாசித்ததினாலே அந்த குடும்பத்திலே அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். So there is a blessing of being, in fact, of community, blessing of being the family of God. ஒரு ஐக்கியமாக தேவனுடைய குடும்பமா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். And I'm surprised that just a few days ago I happened to come across this article by CNBC. இந்த ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். That talked about Singapore being a nation that had kind of engineered long life as a blue zone, where they were having so many people who lived to be 100 by certain decisions and choices they made, not just because the air was good or the food is good. It was they made certain choices that people will live long in Singapore. சிங்கப்பூர்ல ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய வயது வந்து கூட இருக்குதாம். அவங்க செய்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஏதோ தீர்மானம் செய்தாங்க. And the main thing is they interviewed 263 centenarians who had lived who were at least 100 years old in Singapore. 200க்கு மேலான 100 வயது வாழ்ந்தவர்களை அவங்க பேட்டி கண்டிருக்காங்க. Guess what was the unique thing about, except for 5, so what's that, 258 of the 263, guess what they all had in common? 258 பேர் என்ன ஒரே காரியம் சொன்னார்கள் என்றால், they all of them who were at least 100 years old faithfully attended a faith community every week for their lives. அவங்க என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் உண்மையாக அந்த ஒரு இருந்த சபை church. They didn't say Christian, but they just said a faith-based community. அந்த சபை அந்த faith communities அந்த இடத்துக்கு வந்து அவங்க வாரம் இணைந்து கொள்வார்கள். And I don't know how they came up with the numbers, but they said when you belong to faith-based community and you meet weekly, you're adding at least 4 to 14 years to your life expectancy. அங்கேல அவங்க அந்த வாரந்தோறும் அந்த இடத்துல விசுவாசம் இல்ல அந்த இடத்துக்கு போகும்போது 40 years 4 years to 14 years extra to your life. அவங்க சொல்றாங்க உங்க வாழ்க்கையில கூட இணைக்கப்படுகிற 4 ல இருந்து 14 வருஷங்கள் கூட படுகிறது. I don't know how long the study was or how many people it took, but you know what, it's not hard to imagine because Psalm 92 says this in verse 14. இது எப்படி நம்ம சொல்ல முடியும் தெரியல, ஆனால் இது எண்ணில் எடுக்கப்படுகிறது. சங்கீதம் 133 Psalm 92 says those who are planted in the house shall flourish in the cause of our God. They should be fresh and flourishing even in old age. சங்கீதம் 93 சொல்லுது, தேவனுடைய வீட்டிலே நடப்பட்டவர்கள் அவங்க கனி தருவாங்க, வயசானாலும் அவங்க கனி தருவாங்க. At the end of the day, there's nothing magical about being a part of the church. You can have a perfect environment, but unless you respond rightly, nothing can happen. Lucifer fell from a perfect environment. சபையை குறித்து ஒரு அற்புதம் அடையாளம் ஒரு ஆச்சரியம் என்று சொல்ல முடியாது. லூசிபர் நல்ல ஒரு இடத்துல இருந்தான், அவனும் விழுந்து போனான். It's hard to grow healthily in an unhealthy environment, but though your environment is healthy, you still got to make the right choice to flourish. நம்ம இருக்கிற நலங்கள் காரியங்கள் சுகமா இருந்தாலும் நம்ம எடுக்கிற சரியான தீர்மானம் தான் நம்மளை இன்னும் வளர செய்கிறது. So one thing I learned from the fall of Lucifer is a perfect environment doesn't guarantee unity.
everything's going to be good. In fact, even the disciples who followed Jesus, many turned away from him. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு லூசிபர் விழுந்ததிலிருந்து பூர்ணமான ஒரு இடம் இருந்தாலும் அங்க ஒரு உண்மையில இருதயத்திலே சரியில்லாவிட்டால் அங்க ஒன்றுமில்லை. So the sad news is you'll never find a perfect church. ஒரு கவலைக்குரிய காரியம் என்னவென்றால் பரிபூர்ணமான சபை நம்ம எங்கேயும் பார்க்க And if you முடியாது. think you found one, the minute you enter in, it's no longer perfect. ஒன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாலும் நீங்க உள்ளுக்கு நுழைஞ்சா அந்த சபை பூர்ணமில்லாம Right? I mean, just like there's no perfect family, right? We all have our issues. எங்க பூர்ணமான குடும்பம் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குதான். But if Jesus himself had to grow in an imperfect family, how much you and me? இயேசுவே பூர்ணமற்ற குடும்பத்திலே வளர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இம்மாத்திரம். And how do you know that he was more perfect to lead than Joseph and Mary were? அந்த யோசேப்பு குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி உள்ளவர் அவர் மாத்திரம்தான். He knew a lot more scripture than they probably did. அவர்களை பார்க்கலும் அதிகமான காரியங்கள் இவருக்கு தெரியும். He could have taught them how to be better parents if he wanted. அவர்களை பார்க்க நல்ல பெற்றோராக என்னால் இருக்க முடியும். But he humbled himself, taking the likeness of man, becoming obedient to the point of death. ஆனால் தன்னை வெறுமைப்படுத்தி மாம்ச ரூபமாக எடுத்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். He didn't just die on the cross. For 30 years he had to die to himself, not always correcting his parents on how they could do things better. மரிக்கிறதுக்கு ஒரு நாள், ஆனால் 33 வருஷம் தன்னை தானே அவர் மரித்துக் கொண்டு வாழ வேண்டும். And as a son, he was patient for the right time to go on and start ministry. குமாரனாக அவர் காத்திருந்து ஊழியத்துக்கு அவர் காத்திருக்கிற நேரம். That's why when he was baptized, the father said, "You are my beloved son, not servant. You are my beloved son in whom I am well pleased." அந்த நேரம் வரைக்கும் நீர் எனக்கு பிரியமான குமாரன், வேலைக்காரன் அல்ல, குமாரன். You see, Jesus did not serve as a servant, but as a son, and there's a huge difference. இயேசு ஒரு ஊழியக்காரனாக சேவிக்கவில்லை, குமாரனாக அவர் சேவை If செய்தார். Jesus served as a servant, he would have got very angry and impatient with his father. இயேசு வேலைக்காரனாக சேவித்தார்னா அவர் ஆத்திரம் கோபம் அடைந்திருக்கலாம். He said, "Father, remember I was teaching in the temple at 12? Surely let me start ministry at 18 or maybe 21. Dad, all the people are dying outside the house. I can heal them. That's why you sent me, right? You're so unloving. I know what's wrong with you." வேலைக்காரனா இருந்தா 12 வயசுல இருக்கும்போது ஆண்டவரே 18 வயசுல நான் ஊழியம் செய்து அநேக ஜனங்களை ரட்சிக்கலாமே என்று சொல்லியிருக்கலாம். Jesus didn't leave the house of Joseph looking for ministry opportunities elsewhere. இயேசு யோசேப்பு வீட்டில இருந்து வேற ஊழிய காரியங்கள் கிடைக்குமா என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. And said today there are so many itinerant ministers. If they're not ministering, they can't be in a house. They don't know how to just rest in family. They're restless. And Jesus had to do nothing spiritual or supernatural for 30 years. அநேக சிறு ஊழியரை செய்கிற ஊழியர்கள் பார்க்கும்போது ஊழியம் இல்லாட்டினா சொந்த சபையில் இருக்குது, அவங்களால முடியாது. ஆனால் இயேசு 30 வருஷம் அந்த காரியத்துக்காக காத்திருந்தார். He didn't say, "Father, all this potential in me, this anointing, you're trapping me. You're denying me from being a blessing outside." எனக்குள்ள அதிகமான காரியங்கள் அபிஷேகம் இருக்கிறது, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீர் மறுதலிக்கிறீர் ஆண்டவரே என்று இயேசு சொல்லவில்லை. You see, servants are driven by the reward, by the paycheck, by the opinions of men. Sons are led by the Father. வேலைக்காரங்கள் அவங்க பெற்று போகிற பணத்துக்கு அவங்க காத்திருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளோ தகப்பனுக்கு காத்திருக்கிறார்கள். So the father said, "You're my beloved son. You so faithfully served in the natural things for 30 years. I'm well pleased with you. You trusted me. You trusted my heart for you." பிதா சொன்னார், நீ என்னுடைய நேசகுமாரன், என்னை 30 வருஷமாக நீர் உண்மையாக சேவித்தீர் என்று சொன்னார். So I want to close, in conclusion, close this message. இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். Is Jesus our Savior? I believe He is for many of us, but is He also our Lord? இயேசு கிறிஸ்து ரட்சகர் நம்ம யாருக்கும் தெரியும், ஆனால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்கிறார். If we don't learn how to follow Him as disciples, we can end up dying in the wilderness like the Israelites did. அவர் சீஷர்களாக நாம் பின்பற்ற முடியாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மரித்ததை போல மரித்து போகும். You see, the resurrection life of Christ is not just seen in miracles, but is seen in transformed lives. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை அற்புதத்தை பார்க்கிறது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு. When people see the change, like Saul of Tarsus became Paul the evangelist, what was that transformation? The resurrection power of Christ. சவுலாக தர்சஸ்ல இருந்த சவுலை பவுலாக ஜனங்கள் பார்க்கும்போது என்ன கொண்டு வந்தது என்றால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் காரியம் தான். Because Jesus is alive, the most angry person can become a man of peace. அவர் உயிரோடு இருக்கிறதுனால எப்படி கோபமுள்ள மனுஷனாக இருந்தாலும் சமாதானமாக அவன் ஜீவிக்க முடியும். Because Jesus rose from the dead, the most oppressed, depressed person can be full of joy. இயேசு உயிரோடு வந்ததினால எந்த அழுத்தமான கவலையாக இருக்கிற மனுஷன் சந்தோஷமாக Are we walking in the resurrection power?
நம்ம அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே ஜெபிக்கிறோம். Not just to heal the sick and raise the dead, but our lives being changed. ஜனங்களை சுகப்படுத்துகிறது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை மாறப்படுகிறதா? Are we growing in peace? நம்ம சமாதானத்திலே பெருகிறோமா? Are we experiencing the joy of His presence? அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷத்திலே அதிகரிக்கப்படுகிறோம். And you know what? We don't have to strive in our own flesh. Jesus said, when you're filled with the Holy Spirit, you will receive power to be witnesses. And that word witness means martyr, or one who is dead to the flesh. நம்ம சொந்த மாம்சத்திலே நம்ம பிரச்சனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்ம பலன் அடைந்து சாட்சியாக இருப்போம் என்று. சாட்சி அந்த பொருள் என்ன என்றால், அந்த எபிரேயர் கிரேக் மொழியில மரிக்கிறது. So the amazing thing about the whole death and resurrection of Christ was the timing coincided with the anniversary of the Israelites being delivered from Egypt. அகல் முழுமையாய் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த காரியத்தை கொண்டாடுகிற ஒரு காலம். And the next major feast is Pentecost. இனி வரப்போகிற ஒரு பண்டிகை சொல்லும்போது பெந்தெகோஸ்து பண்டிகை Which was when வரப்போகுது. Moses got the 10 commandments and when Pentecost day happened, 50 days after Jesus' ascension. பெந்தெகோஸ்து நாள் எப்ப என்றால் மோசே 10 கட்டளை பெற்றுக்கொண்ட அந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். You have the last three feasts of trumpets, atonement and tabernacles. இன்னும் 3 பண்டிகை வருகிறது. And this is just to show that God has a timetable. He has a calendar. அகல் தேவனுக்கென்று ஒரு நேரங்கள் காலங்கள் வைத்திருக்கிறார். He's never early, never late. He's right on time. அவர் சடுதியாகவும் தாமதித்தும் வரப்போக மாட்டார். அவர் சரியாக நேரத்தில் வருவார். And it doesn't matter when, there's so much of arguments, when is Jesus coming back? The most important thing is, will you be ready? அதிகமான பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது எப்ப இயேசு வருவார் என்று. முக்கியமான கேள்வி என்றால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். That's why Jesus said, watch and pray that you will not be taken by surprise. அதான் இயேசு சொன்னார், நம்ம அதிர்ச்சி ஆகாதபடிக்கு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். So if you want to be part of the family of faith, ஐயா விசுவாசத்தின் குடும்பத்திலே நம்மளும் பாத்திரமாக இருக்க வேண்டும். Romans 10 says, if you believe with your heart that Jesus died on the cross and confess with your mouth that He rose again, you will be saved. வேதம் சொல்கிறது, உங்கள் இதயத்திலே நீங்கள் விசுவாசித்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். And through faith the blood of Jesus cleanses us from all sin and unrighteousness. அந்த விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து கழுவுகிறது. And through the community of the family of faith, there's a grace upon us. அந்த விசுவாசத்தின் குடும்பத்திலே சேர்க்கப்படும் பொழுது அவருடைய கிருபை நம்ம மேலே காணப்படுகிறது. And through the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாக we can crucify the flesh. நம்மளுடைய சரீரத்தை நாம் சிலுவையிலே அறைய முடியும். The leaven of Herod, the leaven of Pharisees, malice and wickedness. இந்த பரிசேயருடைய தீமையான அந்த புளிச்ச மாவுக்கு We can walk in sincerity and truth. அதை நம்ம தள்ளி வைத்து உண்மையான இருதயத்தோடு நடக்க முடியும். And through the fellowship of Christ's sufferings, we can walk in the resurrection life. கிறிஸ்துவின் பாடுகள் ஐக்கியத்தின் மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நம்ம ஜீவிக்க And முடியும். Jesus said, the same Spirit that rose Christ from the dead dwells in us and quickens our bodies. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்ப செய்த அதே ஆவியானவர் நம்ம சரீரத்தோடு ஜீவிக்கிறார். So how many of you need resurrection life? You have some issue in your body, you need God to heal you. You want to do something? Want anyone else to put your hand high up? உங்க சரீரத்தில் ஏதாவது தேவை இருக்கிறது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும் என்று கரங்களை மேலே உயர்த்தும். His power then on Easter Sunday, Resurrection Sunday. இந்த நாளில் அவர் வல்லமை வெளிப்படுத்தும். Amen. It's not me, it's not Pastor Alvin, it's the name of Jesus. நாங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம். So let's just stand where we are at this morning. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். And I want to encourage you that for some of you, Jesus may be just one of many ways, but He's the only way, He's the only door to His Father's house. உங்க சிலருக்கு இயேசு பிறரை போல இவரும் ஒரு தேவன் என்று நினைக்கலாம். ஆனால் இவர் மட்டுமே தேவன், இவர் மட்டுமே வழி தகப்பனுடைய வீட்டு. Who are the two, Brother Richard and my brother, who you put your hand up? You, right? Yeah. Maybe, Chris, you want to find out what I'm going to get the person next to you, maybe 2 or 3, to find out, share what the issue is, and if it's pain or discomfort, what the level was out of 10, like 10 very painful, 0 is normal, so that after praying, you can see the difference. அந்த கரங்கள் உயர்த்தி நீங்க உங்களுக்கு ஜெபிக்க முடியாத பக்கத்துல ஆள் வருவாங்க. உங்க காரியங்களை அவங்க சொல்லுங்க. அது சொல்லும்போது ஜெபித்த பின்பு முந்தியோடு எப்படி அந்த காரியங்கள் இருக்குன்னு நீங்க அவங்களோட பகிர்ந்து. Sometimes the Lord may do something immediately, sometimes He can start as a process. It may take time. But we're going to release and say, Jesus, this is what your word says. We're going to trust you for complete healing and restoration. So I'm going to pray, and maybe you can put your hand, those run on Chris, is your hearing, and am I right? You're hearing, and
And what's your name, brother? Samuel. Samuel, okay. Amen. So, yeah, who's maybe Colin, you can put your hand. This lay minister to Samuel and Pam. பின்னால் யார் கை தூக்குனீங்களோ கை தூக்குங்க திருப்பியும் அவங்க மேல கைங்க பக்கத்துல இருந்தாங்க. And I'm going to pray. Father, we just thank you for the power of your Holy Spirit. பிதாவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமைக்காக நன்றி Jesus, Jesus, that by the stripes and wounds of Jesus we are healed. இயேசுவின் தழும்புகளினாலே நாங்கள் குணமடைந்தோம் என்று சொல்லுது. And you said, Lord, that the same Spirit that raised Christ from the dead dwells in us. இயேசுவோடு எழும்ப செய்த அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே In the ஜீவிக்கிறார். name of Jesus, I speak healing and life in Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் ஜீவனும் நான் பேசுகிறேன். Jesus, your name is Jehovah Shalom, the Lord our peace. இயேசுவே உம்முடைய பெயர் நீர் சமாதானத்தின் பிரபு. And the chastisement for our peace is upon you. So release your power right now upon my brother Richard and brother Samuel and whoever else needs your healing touch. So receive it in Jesus' name. இயேசுவின் வல்லமை அந்த ஒவ்வொரு மேலும் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்திலே சுகம் We உண்டாவதாக. thank you, Lord, that we are in your house. The blood of the Lamb is upon the doorposts of this house. நாங்கள் உம்முடைய வீட்டிலே இருப்பது அதற்காக நன்றி ஆண்டவரே. So we thank you, Lord, that you are watching us. You're hiding us in the secret place of the Most High. நீர் எங்களை பாதுகாத்து வருகிறேன் நன்றி. You speak life, you speak shalom. சமாதானத்தையும் ஜீவனையும் பேசுகிறோம். We say you are healed, and we declare that you are healed in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாயிற்று என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். You know, let me encourage you. You know, many times, and people say this is normal, this is, aging. I need reading glasses now. When I read most books, gone are the days when I can just turn and read. But you know what? I don't stop believing that God can renew my eyesight. And so sometimes I'm struggling and I'm tempted to go get my glasses. Say, Holy Spirit, sharpen my eyes. I'm going to keep reading. I'm believing that what I'm reading is going to get clearer. Amen. Because even the little things, and even if you have eye problems, I can still pray for you because I'm not the healer. Jesus is. You need a perfect eyesight. So you don't have to be perfect to pray or minister to someone. Amen. So don't stop believing. Don't stop believing. Amen. So rejoice if you find a little bit different, positive, a change. Say thank you, Jesus. It's better by a bit. Don't focus on what's left to be done. Thank God for every positive change and see what He will do. Amen. We'll close in prayer and then we're going to have some wonderful lunch and fellowship. Don't be in a rush to go. And if you need personal ministry, you're welcome to come up to the front for prayer. We'll pray for you. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் முன்பாக வரலாம். இந்த ஐக்கியம் முடிந்து உணவு இருக்கிறது. அதனால் நீங்கள் சாப்பிட்டு செல்லலாம். Thank you, Father. We just thank you, Jesus, that this day we can remember and celebrate your resurrection. பிதாவே இயேசுவே நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து இதில் கொண்டாடுவதற்கு கிருபை கொடுத்து We thank you for the price that you paid for us. எங்களுக்காக நீர் கொடுத்த அந்த கருத்துக்காக நன்றி. You said, Lord, he whom the Son of Man sets free is free indeed. குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை பெறுவேன் என்று சொன்னது போல. So we receive your freedom this morning. இன்றைக்கு உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும். You said you've not given us a spirit of fear, but of power, love, and a sound mind. பயமுள்ள ஆவியை கூடாதபடிக்கு தெளிந்த புத்தி வல்லமை அன்பின் ஆவியை To கொடுத்து receive the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். We thank you, Father, for setting us free from all unleaven of fear, of religion. Lord, give us the mind of Christ. மத சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு புளிப்பான காரியத்திற்கு எங்களை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்கு தாரும். We thank you, Jesus, that he whom you free, the Son of Man sets free, is free indeed. குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை பெறுவேன் என்று சொன்னீரே நன்றி. So let your kingdom come right now, Jesus. இப்பொழுதும் ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. Let your righteousness, peace, joy, and power come. உம்முடைய நீதி சமாதானம் சந்தோஷம் வல்லமை வரட்டும். That you may receive all the glory. நீர் எல்லா மகிமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. Father, may you bless us and keep us. ஆண்டவரே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. May you make your face shine upon us. உங்க மேல முகத்தை பிரகாசம் பண்ணுவாராக. May you be gracious to us. மேல கிருபையாக இருப்பாராக. May you lift up your countenance upon us முகத்தை மேலே பிரகாசித்து and give us your peace. சமாதானத்தை தாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen and amen. God bless you. Let's give the Lord